அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த நேரங்களில் குளிப்பு கடமையாகும், அப்படி குளிப்பு கடமையாகனா நம்ம எந்த முறையில் குளிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மற்றவர்களுக்கும் இதை சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க. முதல்ல குளிப்பு எந்தெந்த நேரங்களில் கடமையாகும்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு குளிப்பு கடமையாகுது. அது மட்டும் இல்லை, உடலுறவு கொள்ளும் பொழுது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குளிப்பானது கடமையாகுது. அது மட்டும் இல்லை, தூக்கத்தில் இந்திரியம் வெளியாகும் பொழுது அவங்களுக்கு குளிப்பு கடமையாகுது. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எப்படி கடமையான குளிப்பை நிறைவேற்றணும் அப்படின்றத சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. முதல்ல நீங்கள் உங்களுடைய 2 கைகளையுமே 3 முறை கழுவக்கூடியவங்களாக இருக்கணும். அதன் பிறகு எந்த ஒரு அசுத்தமும் இல்லாதவாறு உங்களுடைய மர்ம உறுப்பை நீங்கள் சுத்தம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதற்கப்புறம் நீங்கள் ஒது செய்யணும். இந்த ஒது செய்யணுன்ற விஷயத்தை விளக்கமாக பார்த்தோன்னா, நீங்கள் வாய் கொப்பளிக்கணும். வாய் எப்படி கொப்பளிக்கணும்னா, தொண்டை வரை நீர் செல்லும்பாரு அந்த கரகரா செஞ்சு நீங்கள் வாய் கொப்பளிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து நீங்கள் நாசிக்கு நீர் செலுத்தி மூக்கை சுத்தப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வலது புறத்திலிருந்து, அதாவது தலையிலிருந்து உங்களுடைய பாதம் வரை நனையும் அளவுக்கு, அதாவது உங்கள் உடல் முழுவதும் எந்த ஒரு பாகமும் விட்டு போயிடக்கூடாது. எல்லா பாகத்திலையுமே தண்ணீர் போகிறபடி நீங்கள் உங்கள் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி சுத்தப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இதை நீங்கள் வலது புறத்திலிருந்து தான் தண்ணீரை உடல் முழுவதும் ஊற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அதன் பிறகு நீங்கள் கடைசியாக தான் கால்களை 3 முறை கழுவக்கூடியவங்களாக இருக்கணும். அதன் பிறகு நீங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்ற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளணும். குளிப்பு கடமையான எல்லோருமே இந்த முறையில் தான் குளிப்பை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். நியத் அப்படின்றது ஃபர்லு கிடையாது. நீங்கள் குளிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் மனசில், நம்ம நம்மளுடைய அசுத்தத்திலேருந்து நீங்கிறதுக்காக தான் குளிக்கிறோம் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் குளிக்கக்கூடியவங்களாக இருங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் மர்ம உறுப்பை முழுமையாக சுத்தப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் முழுவதும் எந்த ஒரு பாகமும் விட்டு போகாத அளவுக்கு நீங்கள் முழுமையாக கழுவி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் குளிக்கக்கூடியவங்களாக இருங்க. இன்னும் தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி கடமையான குளிப்பை நிறைவேற்றணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.